பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இளைய நகுலன் என்ற இளைஞர் போட்டியிடுகிறார். இவர் களத்துக்கு புதியவர். கடந்த 3 மாதங்களாக தொகுதியில் தீவிர களப்பணியாற்றி வருகிறார். மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரிடம் தொகுதி நிலவரம் பற்றி கேட்டறிவோம். சார் சொல்லுங்க, இப்ப பூம்புகார் தொகுதியில கடந்த 3 மாதமா நீங்க தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கீங்க. கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? வணக்கம். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை பூம்புகார் தொகுதி வேட்பாளர் அறிவித்தார். அதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக பூம்புகார் தொகுதி முழுவதும் களமாடி கொண்டிருக்கேன். மக்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாக ஆர்வத்தோடு விவசாய சின்னத்தையும் எங்களுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளரையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கார்கள். எங்க தெருக்கு வரலையே, எங்க ஊருக்கு வரலையே, எங்க ஊருக்கு வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்திருக்கோம். இந்த முறை உங்களுக்கு தான் நாங்க மாற்றத்தை தான் எதிர்பார்த்துருக்கோம். நீங்க வாங்க, நீங்க வரலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வண்டினாச்சும் அனுப்பி விடுங்க, உங்களுக்கு தான் எங்க தெருவில் உள்ள ஓட்டு எல்லாம், எங்க ஊரில் ஓட்டு எல்லாம் அப்படி சொல்லி அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதன்படி நாங்க வீதி வீதியாக தெரு தெருவாக துண்டறி கொடுத்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடலோர கிராமங்கள்ல எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாம கடந்த 10-20 வருஷமா அப்படிதான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 2 கட்சிகள் மாறி மாறி தான் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கடலோர பகுதியே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். குடிநீர் வசதி கிடையாது, அடிப்படை வசதி எந்த இதுவுமே கிடையாது. பூம்புகார் தொகுதி போது எந்த அடிப்படையுமே கிடையாது. ஆனா அதெல்லாம் விட்டு நாங்க இதை தரோம், அதை தரோம், இவ்வளவு 2000 தரோம், 1000 தரோம், 1500 தரோம், இதை இலவசத்தை கொடுத்து கேட்கறாங்க. ஆனா நாங்க என்னன்னா இலவசம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இலவசம் கொடுக்க மாட்டோம். நாங்க கொடுக்குற இலவசம் கல்வி, மருத்துவம், குடிநீர், இதை 3 சொல்லி தான் வாக்குக்கிட்டு வந்திருக்கோம். அதனாலே மக்கள் எங்களை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. எங்களுக்கு இலவசம் வேணாம் தம்பி, நீங்க வாங்க, நீங்க வாக்கு சேகரிங்க, உங்களுக்கு நாங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறோம். குறிப்பா ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கிற மீனவ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. கடலில் ஊருக்குள்ள புகுது ஒண்ணு, நிலத்தடி நீர் சுத்தமா அத்து போச்சு, இறால் பணிகளால வெளியேற கழிவு நீர் அப்படியே இருக்கு. இதெல்லாம் யாருமே கண்டுக்கிறதில்ல. மீனவ மக்களை குறிப்பா வாக்கு வங்கியா மட்டும்தான் பாக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த அடிப்படையும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது. வர்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, மீனவ மக்கள் ஓட்டு போட்டுறாங்க, அதோட வாங்கிட்டு போறவங்க தான். எந்த அடிப்படை வசதி கிடையாது. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் என்னோட ஊர்ல ஒரு குடம் தண்ணி 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். காலையில என்னோட மனைவி வாங்கினாங்க 8 ரூபாய்க்கு ஒரு குடம். இது யாராலையும் மறுக்க முடியாது. என்ன எழுத்து போட்டு 3 சட்டமன்ற வேட்பாளர்கள் என் ஊரு 2 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும். இப்ப கூட போயிட்டு இருக்காங்க ஓட்டு கேட்டுட்டு. ஆனா அங்க அவங்க வரும்போதே தண்ணி விநியோகம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாதா? அப்புறம் எதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆள்றீங்க? எதுக்கு ஓட்டு கேட்கறீங்க? இரண்டவன் காதுகளுக்கு முன்னால் வீணை வாசித்ததெல்லாம் தாரத்தப்பட்டு எடுத்தா என்ன? செத்து போய் கிடக்குறாங்க பூம்புகார் தொகுதி மக்கள்லாம். ஆனா நாங்க 1000 தர்றோம், அண்டா தர்றோம், குண்டா தர்றோம், ஹாட் பாக்ஸ் தர்றோம், வானல் தரம் கொடுத்துருக்கீங்க. பூம்புகார் தொகுதி மக்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா? தொடர்ச்சியா நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் நாங்க மாற்றணும்னா நீங்க மாத்தி ஆரம்பிக்கணும். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீடு தேடி நான் வருவேன். இல்ல, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, ஜெயிச்ச பிறகுதான் உனக்கு வேலை அதிகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி கிடையாது. நீ வெற்றி பெற்று வந்த பிறகுதான் மக்களை நேரடியா களத்துக்கு போய் சந்திச்சு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு உனக்கு தூக்கங்கிறதே கிடையாது. அதுக்கு பிறகு உனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லியிருக்காரு. உறுதியா நான் வருவேன், செஞ்சு கொடுப்பேன். நீங்க வாக்களிக்க வேண்டிச்சுன்னா விவசாய சின்னம். நன்றி. இப்போ நாம் தமிழர் கட்சியில மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது எந்த வகையில இருக்கு சார்? கண்டிப்பா கிடையாது சார். இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப இந்த அரசியல் வரலாற்றுல பூம்புகார் தொகுதியில 13 மீனவர் கிராமம் இருக்கு. இது வரைக்கும் ஒரு மீனவர் வேட்பாளர் இந்த தொகுதியில இருந்து போட்டி இல்லை. இந்த 13 மீனவ கிராமத்துல இதுவரை முதல்ல போட்டிக்கிறது நான் தான். இருப்பாங்க, ஒரு பிரசிடென்ட்டுக்கு நிறுத்துவாங்க, அது ஒரு முறை மட்டும், அதோட முடிஞ்சு போச்சு. மீனவர் கிராமங்கள அரசியல் அதை படுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு அரசியல் புரிதல் நிறைய இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா அவங்கள வாக்கு வங்கிய மட்டும்தான் பாக்குறாங்க ஒழிய அரசியல் படுத்துறது கிடையாது. இந்த நிலை மாறணும். இதை மாத்ததான் அண்ணன் எனக்கு குறிப்பா பூம்புகார் தொடர்ச்சியா மீனவ சமுதாயம் தான் ஓட்டு கொடுத்து சீட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் 5 சீட்டு கொடுத்துருக்காரு. மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில சீட்டை கொடுக்கல, இன்னொரு கட்சியில 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேருக்காக மீனவர் மக்களோட வாக்கு வாங்குறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை, நிசப்தம். அவங்க செய்யறது என்னன்னா அவங்களோட வாக்கு, மீனவரோட வாக்கு வேணும், அதுதான். ஆனா இங்க அண்ணா அப்படி கிடையாது. மீனவ மக்கள், அடித்தட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழ்நாடு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் 5 தொகுதி புறக்கி எடுத்து கரெக்டா எங்க மீனவர் நிக்கணுங்கிறது கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் எனக்கு இந்த பூம்புகார் கொடுத்துருக்காரு. நான் களமாடிட்டு இருக்கேன்.